மகாநதி சீரியலில் ஒரு பக்கம் அன்பும் அஜயும் கொடைக்கானலில் பசுபதியோட சொத்தெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இதில் பாதி நமக்கு வரும் அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணுற நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வருவீங்களே, இதுக்கப்புறம் எங்களோட உதவிலாம் உங்களுக்கு தேவையில்லைல்ல அப்படின்னு பேசாமல் ஊருக்கு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்கே கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி, கங்கா, விஜய், குமரன் இவங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு கிளம்புறாங்க அன்னைக்கு. ஸோ போகிற வழியில் எவ்வளோ ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம காவேரி பாட்டு பாடுறதும் அதை கேட்டு இவங்க தெரித்து ஓடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபன்னாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குமரன் பார்த்திங்கன்னா நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி ஓட்டுறாரு. குமரனும் ரொம்பவுமே சூப்பராகவே கார் ஓட்டிக்கிட்டு வராருங்க. அப்போ நம்ம விஜய் பார்த்திங்கன்னா பின்னாடி போய் காவேரி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம காவேரி மேலேயே படுத்து தூங்கிடுறாப்புல நம்ம விஜய் அசந்து. ஸோ அதுக்கப்புறம் இங்கே செங்கல்பட்டு வழியாக வர்றப்ப அங்கே நின்று டீ குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இங்கே நம்ம காவேரியோட அம்மா பார்த்திங்கன்னா கங்காவும் காவேரியும் ஒன்றா சேர்ந்து வர்றதை நினச்சி ரொம்பவுமே சந்தோஷமாக எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா காரில் இறங்குறாங்க. கங்காவும் காவேரியும் ஒன்றா வர்றதை பார்த்து அவங்க அம்மா பயங்கர சந்தோஷம், அப்படியே ரெண்டு பேர்த்தையும் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இவங்க ரிட்டன் சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதோட முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.